ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 589வது நாமாவளியாக ஓம் பாலரூபாய நமஹ. முருகப்பெருமானை எப்பொழுதும் இளமை பருவம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஏன்னா இறைவனை ஒவ்வொரு ரூபமாக பாவிக்கிறோம். எல்லா சக்தியும் அவர்தான் ஒரு பொதுவான ஒரே வார்த்தையில் சொல்லவும் முடியும். அவர் எப்படியெல்லாம் இருக்கார், அப்படி அந்த இறைவனை ரசிக்கிறதுக்காக, இறைவன் மீது மனம் நாடுவதற்காக இறை தத்துவங்கள், இறைவனுடைய ரூபங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். அடியார்கள் தன்னுடைய சிந்தையில் அனுபவித்ததை பல ரூப தியானங்கள் சொல்லியிருப்பார். அதில் பார்த்தோம் அப்படின்னா பாலசுவாமினே இருப்பார். அவர் முருகப்பெருமான் பத்மசவ்ய கடி சம்யுதவாமம் பத்மகாந்தி நிபமேகமுகஞ்சா பாலவிருத்திகரம் ஈஸ்வரசூனும் பாலமுன்னத புஜம் பிரணதோஸ்மி அப்படின்னு வர்ணிக்கும். பாலசுவாமியாக ஒரு எந்த ஆயுதங்கள் இல்லாமல் அபயஹஸ்தத்தையும் இடுப்பில் ஒரு கையை வச்சுட்டு அப்படியே முருகப்பெருமான் நின்று அனுகிரகம் பண்ணுவார். அது பேர் பாலமுருகன்னு பேர். அப்போ பாலரூபமாக வணங்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா எல்லா விதமான மன சந்தோஷங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு உருவத்தை நினைக்கிறதால ஒரு தத்துவங்கள் மாறும். உணவின் மூலமாக உணர்வு மாறுவது போல் சுவாமியை எந்த ரூபத்தில் தியானம் பண்ணுறோமோ அதுக்கான மன ஆற்றல், மனதினுடைய அந்த சக்தி வெளிப்படும். அதனால தான் கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா வீரனார் வேலைனா வச்சுருப்பா. அப்போ அதை பார்க்கும்பொழுது தானாகவே உடம்பில் ஒரு உணர்ச்சி, ஒரு சக்தி வெளிப்படும். ஒரு சில ராகங்கள், அந்த ராகங்களை வாசித்தா உடம்பில் ஒரு அதனுடைய தானாகவே ஒரு சக்தி வெளிப்படும். இப்போ முருகப்பெருமானுக்குனா காவடி சிந்து வாசித்தா அந்த சக்தி வெளிப்படும். எப்படி இதெல்லாம் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்குது. அப்போ முருகப்பெருமான குமார வடிவமாக, குழந்தை ரூபமாக பாவிக்கிறது. அப்போ அதில் எளிமையாக சுவாமிகிட்ட நாடுவதற்கு எளிமையாக இருக்கும். நாதா குமரா நம என்று அரணார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான்வர். நாதா குமரான்னு முருகப்பெருமான பரமேஸ்வரனே கூப்பிட்றாராம். நாதா குமரா நம. அப்போ குமாராய நமன்றது ஒரு ஷடக்ஷரம். நக்கீரருக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நம்ம முருகப்பெருமான மலை கிழவோனேன்னு வர்ணித்தோமே, அதனால் வர்றதுக்கு தாமதப்படுறாரோ அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறார், என்றும் இளையாய் அப்படின்னு பாடுறாரு. பாடினவுடனே சுவாமி உடனே அனுகிரகம் பண்ணாராம். இதெல்லாம் மனோபாவம். சுவாமி ஹிருதய குகையில் தானே இருக்கார். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் பார்த்தாலும் விருத்தாஜலம், விருத்தம்னா வயது, அப்போ ஊரும் பழசாக இருக்குது, சுவாமியும் பழசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். உடனே சுவாமி என்ன பண்ணுறாரு, அவரை பாட வர வைக்கணும் அப்படின்றதுக்காக முருகன்கிட்ட பார்க்குறார். முருகன் போயிட்டு அவருடைய பொன் எல்லாத்தையும் களவாடின்னு வந்துடுறார். அப்போ சுவாமிக்கிட்ட வந்து கதறார். அப்போ உன்னை வர வச்சுட்டேன் அப்படின்றார் சுவாமி. அங்கே பார்த்தோன்னா 2 அம்பாள் இருப்பாள், விருத்தாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாள். இதெல்லாம் இறைவனுடைய நாமத்தை நம்ம ரசிக்கணும். ஒன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. ஆதிசங்கரவே புஜங்கத்தில் அழகாக பாடுவார், சதா பாலரூபா, எப்பொழுதும் பாலரூபமாக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எளிமையாக அவரை அணுகலாம். எளிமையாக ஆனந்தமாக அந்த குழந்தை எப்படி கொஞ்சறதுக்கு யாராவது தடை போடுவாளா? குழந்தைய கொஞ்சம் நான் அவ்வளோ ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா? அது மாதிரி நாம் அணுகுவதற்கு எளிமையானவர், அழகானவர். அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த நாமத்தையே அழகாக வர்ணிக்கிறார். ஓம் பாலரூபாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.